ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். சரி, ஓகே, நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரோ மைக்கை கையில் வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியோ நல்லா கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ அஃபிஷியலாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. இது ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி தான். பட் இது ஆப்வியஸ்லி எல்லா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிடுச்சு. மேபி லேட்டாக வீடியோ போட்டிருக்கலாம். ஸோ இமீடியட்டாக எதுக்கு போடுறது அப்படின்னு சொல்லி நான் டிலே பண்ணியிருக்கலாம். அண்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ரிகார்டிங். ஸோ இது எதை பற்றி அப்படின்னா, கோட். ஒரு பக்கம் விசில் போர்டு சாங் பயங்கர பிரளயமாக போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த சாங் மேலே கேஸு போட்டு அதுவும் பயங்கர பிரளயமாக போயிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஆக்சுவலி எப்படி வரப்போகுது, என்னென்ன டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ண போகிறாங்க, டெக்னிக்கலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது படம் நல்லா வருமா, சொதப்பி வைப்பாங்களா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. இந்த மாதிரி கோட் படத்தில் ஏஐ மூலியமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உள்ளே ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ஏதோ ஒரு டைம் ட்ராவல் பண்ணும்போது அவர் இருக்கிற மாதிரி சில காட்சிகள்ன்றது பண்ண போகிறாங்க. இதுக்கான பெர்மிஷன் கேட்டு வெங்கட் பிரபு அவர்கள் அவரோட ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் ஒரு 3 to 4 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி நான் பேசி. பட் அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ப்ரோ இஷ்டத்துக்கு அச்சு விடாது ப்ரோ, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. பட் இப்போது இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்களோட ஒய்ஃப் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி வந்து போயிட்டார். வெங்கட் பிரபு நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி கோட் திரைப்படத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கேப்டனை வந்து ஒரு சீனில் நாங்கள் கொண்டு வர போகிறோம், உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுல் வீடியோ என்னால் போட முடியாது. பட் ஸ்டில் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணாங்க. வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு 6 to 7 times என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், ரீச் பண்ண ட்ரை பண்ணார். நான் என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக விஜயகாந்த் அவர்களை இந்த படத்தில் கோட் படத்தில் நாங்கள் வைக்கலான்னு இருக்கோம், அதுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இந்த கட்சி பிரச்சாரத்தில் இருக்கிறதால எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் இப்போது கேப்டன் அவர்களோட பொசிஷன்லேருந்து சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் இதுக்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேப்டன் அவர்களுக்கு எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், தளபதி அவர்களாக இருக்கட்டும், ஆக்டர் விஜய் அவர்கள் ரொம்பவே க்ளோஸான ஒரு பர்சன்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 16-17 படம் எஸ்எஸ்சி அவர்கள் சைட்லேருந்து விஜயகாந்துக்கு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் அவர்கள் அந்த செந்தூர பாண்டி படம் மூலியமாக நடிகர் விஜயா உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதனால் எப்போவுமே கேப்டனுக்கு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கு மறுக்கு அவர் சொல்லவே மாட்டார். அவரோட பொசிஷன்லேருந்து இதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ தட் மீன்ஸ் அவங்க என்ன அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ மூலியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கோட் படத்தில் இணைக்க போகிறாங்க. ஐ திங்க் ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஏஐ மூலியமாக இப்போ என்னென்னவோ பண்ணுறாங்க. இப்போ என் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா யாரோட ஃபேஸ் வேணும் வைக்கலாம். இப்போ நான் பேசும்போது அதே மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வாயே திறக்காமல் நான் லிப்ஸிங் பண்ணலாம். நான் இப்போ பேசவே இல்லை, பட் லிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி படத்தில் அது டெக்னாலஜியாக யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. பட் டேஞ்சராகவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ரியலி நாட் சேஃப். முக்கியமாக பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி கோட் படத்தில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அது ஒரு 3D அனிமேஷன் மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஏஐ, அது ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டேய் இது ஏஐயாடா அப்படின்ற அளவுக்கு ஷாக்கார அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் அதை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணுற விஷயங்களே கிடையாது. பட் ஏஐ வச்சு ஒரு கேரக்டர், இல்லாத ஒரு கேரக்டர் ரீக்ரியேட் பண்ணி அது ரொம்ப நேச்சுரலாக ஸ்க்ரீனில் காட்டினாங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் யோசிச்சு பாருங்கள், தேட்டரில் அந்த சீன் வரும்போது தளபதி விஜய் அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷனில் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ல அந்த சீனு தேட்டரில் பார்க்குறதுக்கு. அது அத்தனை பேர் ஃபேன்ஸ் மத்தியில் தேட்டரில் அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சொல்லும் போதே எனக்கு அந்த ஒரு சீன்ஸ்லாம் அப்படியே ஞாபகம் வருது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேப்டன் ஃபேமிலி இதுக்கு கண்டிப்பாக ஓகே சொல்லிவிடுவாங்க. இந்த எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக தளபதியும் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களாம். நான் இந்த மாதிரி பிரேமலதா அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இவங்க ஓகே சொல்லியிருக்காங்க போல். மேபி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு அவர்கள் ஆல்ரெடி இதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா பெர்மிஷன் கண்டிப்பாக கிடச்சிடும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வெங்கட் பிரபு அவர்களும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கேப்டனுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனாக. ஸோ தெரில, டெக்னாலஜி நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நிறைய மெமரிஸ் பார்த்திங்கன்னா படத்தில் க்ரியேட் பண்ணுறோம். ஐ திங்க் இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இல்லாத ஒரு சிங்கர் வச்சு ஏஐ வாய்ஸ் மூலியமாக ஏதோ ஒரு படத்தில் வாய்ஸ் அவுட் எடுத்துருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதான் சொல்கிறேங்க, ஏஐன்றது டேஞ்சரஸ். பட் ஸ்டில் அது டெக்னாலஜி வைஸாக யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஃபன்னாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே ஏஐ இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 10 yearsக்கு அப்புறமா எப்படி இருக்க போது யோசிச்சு பாருங்களேன்.
இந்த வீடியோ எடிட்டிங்க்கு நான் இப்போ உட்காந்து பேசணும்னு கூட அவசியம் இல்லை போல, எல்லாமே நான் ப்ரோக்ராம் பண்ணி விட்டா என்ன மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் ஆகிட்டு அதுவாக பேசினு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது யோசிச்சு பார்த்தாலே சூப்பராக, ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சுன்னு இருக்கேன் நான். ஸோ கோட் டீம் இந்த படம் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த டிஜிட்டல் இமேஜிங், தளபதி அவர்கள் சின்ன வயசு கேரக்டராக காட்டுறது, அதுக்கான ப்ராசஸ்ஸு, சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் படம் நல்லா வந்தால் தட்ஸ் கோனா பி சூப்பர். ஏன்னா இந்த படம் இன்னொரு படம் தான் அவர் நடிக்க போகிறாரு தளபதி, அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே போக போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி 2 படமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக கொடுத்தா ஃபேன்ஸும் செம்ம சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேப்டன் அவர்கள் ஏஐயா இந்த படத்தில் வரது நல்லா இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.